தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனம் 20. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. 2 பேராவது 3 பேராவது ஆண்டவரே உங்க நாமத்தின் நிமித்தமாய் கூடும் பொழுது அந்த இடத்திலே நீர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளேயே ஆண்டவரே குடும்ப ஜெபம் ஆண்டவரே ஏற்படுத்தப்பட ஆவியானவரே நீர் உதவி செய்யுங்க. குடும்பமாய் ஆண்டவரே அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் இணைந்து ஜெபித்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த கிருபையை நீங்க தாங்க ஆண்டவரே. கணவன் மனைவியுமாய் இணைந்து உங்க நாமத்தின் நிமித்தம் கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல அவர்களுடைய குடும்பங்களிலே கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான அற்புதமான ஆண்டவரே காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரை இணைந்து தங்களுடைய குடும்பத்துல ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. இணைந்து திருச்சபையில ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. இணைந்து குழுக்களாய் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு ஆண்டவரே அப்பா அவைகளுக்கு நீங்க பதில் கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் குடும்ப ஜெபங்கள் ஏற்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அதனால் ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளேயும் ஆண்டவரே செட்டைகளின் மறைவிலும் ஆண்டவரே அவர்கள் ஒளிந்து கொள்வார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.